கந்தசாமி, பாண்டியராஜா இந்த 2 கேரக்டரை காட்டுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய கபடி மூலமாகவோ, கபடி படத்தில் கபடின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஓவராலாக நம்ம பேசுவோம். ஒரு படிப்பு மூலமாகவோ, வேலையின் மூலமாகவோ, தொழில் மூலமாகவோ ஒரு இளைஞன் வந்து மேலே வரணும்னா அவன் ஓடிக்கொண்டே இருப்பதாக தான் அந்த கதை இருக்குது. நான் எவ்வளோ தொலைவு தான் நான் ஓட முடியும், இந்த பகை நான் உருவாக்குனதா, நான் பிறகுறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா பிறகுறதுக்கு முன்னாடிலேருந்து இந்த பகை இருக்குது, என்ன வரைக்கும் துரத்துவதற்கான காரணம் என்னன்றது தான் அந்த படம் சொல்லுது. தென் மாவட்ட அரசியலுடைய தொடர்ச்சி தான். தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அது வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு திறனுள்ள ஒரு நபர், அவருக்கு அதை வந்து அங்கீகரித்து ஒருத்தர் செஞ்சுருக்கிறாங்க. இதில் பல்வேறு சமூகங்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பாக அங்கே தேவேந்திரர் வர்சஸ் நாடார்ங்கிற மாதிரி ஒரு ஒரு புகைச்சல் வந்து உருவாகி போய்கிட்டு இருக்குது. ஆனால் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு நல்லுறவு இருந்திருக்குது அப்படின்றதான் அவர் சொல்கிறாங்க. இந்த பழசெல்லாம் மறந்துடுங்க, புதுசாக ஒரு வாழ்க்கையை தொடங்குங்கிற மாதிரி தான் அது. இப்போ பழைய கதைகளை பேசிக்கிட்டு இருக்கிறது அப்படின்றது 2 விஷயத்துக்கு என்ன அப்படின்னா, அது மீண்டும் நடக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இன்னொன்று அதில் நம்ம என்ன தவறு செஞ்சுருக்கிறோம் அப்படின்றத களையிறதுக்காகவும் நம்ம பேசலாம். என்ன உண்மை இருக்குது அதில். ஆமாம். இப்போது பசுபதி பாண்டியனை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய போராளியாக ஒரு உருவாகி வந்தவர் இல்லை. பின்னாடி அவர் அதுக்கு ரூட் இப்படி வந்துடுது. பசுபதி பாண்டியனை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆளுக்களை அனுப்புகிறாங்க. தூத்துக்குடியில் ஒரு டெலிஃபோன் பூத்தில் அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது ரவுண்ட் பண்ணிடுறாங்க, சுற்று போட்டுடுறாங்க. அது அவரே வந்து ஒரு தடவை சொல்கிறாரு, எப்படி பலமுறை உங்களை வந்து ஸ்கெட்ச் போட்டுறதுக்கு வந்திருக்கிறேன், எப்படி தப்பிச்சிங்க, எப்படி அதெல்லாம் கவனிச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் அப்படி கவனிக்கலாம் இல்லை, எனக்கு ஒரு உள்ளுணர்வு இருக்குது, அந்த உள்ளுணர்வு தான் எனக்கு வந்து சொல்ல இது ஒரு ஆபத்துன்னு திடீர்னு தோணும் போது நான் கவனிப்பேன், அதுல இருந்து நான் இப்படி தான் அப்படின்ற. யாரு சொல்லுவா அது மாதிரி? அவர் பசுபதி பாண்டியன் சொல்லியிருக்கிறார். உள்ளுணர்வு வந்து இதில் எச்சரிக்கை வேற ஒன்றும் இல்லை. அது அந்த எச்சரிக்கை உணர்வுங்கிறது வந்து சின்ன சின்ன அசைவுகளை கூட வந்து எப்போதும் கவனமா இருக்கிறவங்களுக்கு அது ஈஸியாகும். ஆமாம், இந்த இசை மாறுத, எங்கேயோ டியூன் மாறுதன்னா அவங்க உஷாராயிருவாங்க. அப்படி வந்து அவர் இது பண்ணிடுறாரு. ஆனால் அதுக்குள்ள அவங்க உள்ள வந்துடுறாங்க. பொன்னிசைக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தவர், எல்லா காரியங்களையும் கூட இருந்தவர், அவரை வந்து கொண்டுடுறாங்க. இப்போ அதுக்கு பழி வாங்கிறதுக்கு சொல்லி பசுபதி பாண்டியன் ஒரு ஆட்களோட போய் அவர் வெங்கடேச பண்ணையார் வீட்டுக்கே போய், வெங்கடேச பண்ணையார்னா அசோதி பண்ணையார் வீட்டுக்கே போய் அவரை வந்து வெட்டி கொண்டுட்டாங்க அப்படின்றது அது இன்னும் பெரிய கௌரவ பிரச்சனையாயிருது. இங்கேருந்து ஒரு 15-20 கிலோமீட்டர் தள்ளி தூத்துக்குடி பக்கத்தில் அது நடந்தது வேற, முள்ளுக்குள்ளுக்கே வந்துட்டாங்க அப்படிங்கும்போது அது பெரிய கௌரவ பிரச்சனையாகி இங்கே தான் அது ஊரில் உள்ளவங்களுடைய கம்யூனிட்டியில் உள்ளவங்களுடைய பங்களிப்புங்கிற மாதிரி உள்ள வருது. இப்போ வெங்கடேச பண்ணையார் 2 தனிநபர்களுடைய பிரச்சனை வந்து ஒரு கம்யூனிட்டி பிரச்சனையா மாறுவதற்கான பேஸ் உருவாகுது. இன்னும் மாறிடல, இப்போவும் மாறிடல, ஒரு பேஸ் உருவாயிடுது. அதுக்கு பிறகு எப்படி ஏடிஎம்கே ஆதரவாளர் இருந்த இவரை வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட் என்கவுண்டர் பண்ணாங்க அப்படின்றது ஒரு பெரிய சர்ப்ரைஸ். ஏடிஎம்கே ஆதரவாளர் இருந்து எப்படி கொண்டாங்க அப்படின்னா, பத்திமா பிவி இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட ஏதோ ஃபேமிலியில் இது வந்து பஞ்சாயத்துக்கு போய் துப்பாக்கி எடுத்து காட்டிட்டாரு அப்படிங்கும்போது, அதில் ஏன் பாத்திமா பிவிக்காக வந்து ஜெயலலிதா அவ்வளோ மெனக்கிறாங்கன்னா, ஜெயலலிதா வந்து முதலமைச்சராக பதவி ஏற்பதற்கு தகுதியற்றவர். அதாவது ஒரு சின்ன விஷயத்தை கூட ஒரு கொலை நோக்கி போகிற அளவுக்கு ஒரு பகை உருவாகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ திருநெல்வேலியில் இருக்கிறவங்க அல்லது தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்க இதே மாதிரியான ஒரு மனநிலையோடு தான் தினமும் வாழ்கிறாங்களா? ஏன் அந்த பதட்டமான சூழல் அங்கே நிலவு? இல்லை, இது ஒரு பொது கருத்தாக இதை நம்ம பார்க்கக்கூடாது. போயிடல, அவர் என்கவுண்டர் பண்ணிட்டாங்க, இவ்வளோ பிரச்சனைகள் பேசுகிறோம், ஆனால் அவங்களுடைய மனைவிக்கு வந்து திமுக பதவி கொடுத்தது அப்படின்னு ஒரு டிஸ்கஷனை மாத்துறாங்க. ஆமாம், அது என்னன்னா, அவர் வந்து ஒரு சமுதாய தலைவராக வளர்ந்துட்டார். இவங்க 2 பேர் பிரச்சனை குடும்ப பிரச்சனை தான்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும், அது பர்சனல். ஆனால் அதை தாண்டி பொது காரியங்களில் இவங்க வந்து தீவிரமாக இருந்தாங்க. அது என்னன்னா, வெங்கடேச பண்ணையார் குடும்பம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து சுற்றி இருக்கிற எல்லா ஊர்கள்லையும் கோயில்களுக்கு நன்கொடை கொடுக்கறது, இந்த மாதிரி படிக்கிறதுக்கு உதவி செய்கிறது, அவங்களுக்கு வேண்டிய குடும்பங்களுக்கு விசுவாசமாக இருக்கிற குடும்பங்களுக்கு உதவி அது இருக்கும்ல, பண்ணையார் குடும்பங்கள் இப்படி இருப்பாங்க. இன்னொன்று அவர் ஸ்போர்ட்ஸில் வந்து ரொம்ப தீவிரமாக இருந்தார். ஓகே, இல்லை கபடி டீமுக்கெல்லாம் வந்து இப்போ எனக்கு வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் அம்மன்புரம்னு இருக்குது, முளக்கரைக்கு பக்கத்தில். அம்மன்புரத்தில் இருக்கிற டீம் வந்து தேவேந்திர குல வேளாளர் டீம். அவங்க ஃபுல்லாக அவங்க ஸ்பான்சர் யாருன்னா ஃபுல்லாக வெங்கடேச பண்ணையார். வணக்கம். பைசன் திரைப்படம் வெளிவந்து ஒரு முக்கியமான டிஸ்கஷனை தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கு. படத்துக்கான வரவேற்பும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே தான் இருக்குது. அந்த படத்தில் சொல்லப்பட்டதாக காட்டப்பட்டதாக பல்வேறு நபர்களுடைய பெயர்களை குறிப்பிடுறாங்க. அவர்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். இப்போ இந்தியா முழுவதுமே ஜாதின்றது பரவலாக நிறைஞ்சிருக்கு தான். எல்லா மனிதர்களுக்குமே ஜாதி ஒரு அடையாளமாக தான் இருக்குது.
இப்போது இந்தியா முழுவதும் பல இடங்களில் ஜாதி இன்னும் உக்கிரமாக இருக்குது, பல இடங்களில் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே வட தமிழகத்தில் ஒரு மாதிரியும், கொங்கு பெல்ட்டில் ஒரு மாதிரியும், தென் மாவட்டங்களில் சாதி அது மாதிரி குறிப்பிட்டு பேச வேண்டியதாக இருக்குது. ஏன் மற்ற இடங்கள்ல இருக்கிற மாதிரி ஜாதியினுடைய முகம் திருநெல்வேலியில் வேறுபட்டு இருக்கு? அதனுடைய காரணங்கள். ஜாதி அடிப்படையிலான அரசியல் இது பலவீனமாக இருக்கிற மாநிலம் அப்படின்னு பார்த்தோம்னா கேரளாவும் வெஸ்ட் பெங்காலும் தான். அங்கே வந்து அரசியல் கட்சி சித்தாந்தம் இப்படின்னே அது போயிடுச்சு. தமிழ்நாட்டில் அப்படி அதுக்கான கிரவுண்ட் அப்படி இல்லை, அது வேற. அங்கே வர்க்க ரீதியான அணிதிரட்டல் அப்படி ஒன்று போயிடுச்சு. இங்கே ஜாதி பேரை பின்னாடி வச்சுக்கிறது இல்லை, அது மாதிரியான விஷயம். அது பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் உண்டு. இப்போ கேரளாவிலேயோ வெஸ்ட் பெங்காலும் இல்லாத பல விஷயங்கள் இங்கே உண்டு. இன்னும் சொல்லப்போனால் சமூக நீதி அரசியல் அப்படின்றது சாதிவாரி பிரதிநிதித்துவம், எல்லா தரப்புகள்லையும் வந்து முக்கியத்துவம் அப்படின்றதெல்லாம் பல விஷயங்களை வந்து செஞ்சுருக்கிறாங்க. வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பார்ப்பன உயர் சாதியினில் இருந்து தான் இன்றைக்கும் எல்லா தரப்புக்கான அறிவுஜீவிகளும் இருக்கிறாங்க. நீங்கள் காங்கிரஸுக்கான அறிவுஜீவிகள், இடதுசாரி அறிவுஜீவிகள், பிஜேபிக்கான அறிவுஜீவிகள் எல்லாருமே அந்த கேட்டகரியில இருந்து தான் இருக்கிறாங்க. இதுபோல் பீகார்லேயும் அப்படி ஓரளவு உண்டு. கேரளாவிலையும் அப்படி இருந்தது ஒரு காலத்தில். இப்போ இன்றைக்கி அதில் மாற்றம் நிகழ்ந்திருக்குது. தலைமைக்கே மாற்றம் வந்திருக்குது. பினராயி விஜயன்லாம் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில், ஈழவ சமூகத்திலிருந்து வந்தவர். அப்படி ஒரு மாற்றம் வந்திருக்குது, படிப்படியாக நடந்திருக்குது. தமிழ்நாட்டில் இது ஆரம்பத்தில் இருந்தே இந்த பிரதிநிதித்துவ அரசியல் வாய்ப்புகள் அப்படி இப்படின்னு பல விஷயங்கள் செய்திருந்தாலும் இது வந்து மொத்தமாக அப்படி ஒரு சமூக மாற்றமாக நடக்கலை. இன்னும் சொல்லப்போனால் தென் மாவட்டம் இருக்கு இல்லையா, ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, இது வந்து முழுக்க முற்போக்கு அரசியலே வந்து ஒரு போக முடியாத, விளைய முடியாத பயிர்களாகவே ஆயிடுச்சு. இல்லை, இப்போது சுதந்திர போராட்டம் அது குறித்தெல்லாம் படிக்கும்போது மிஷினரிகள்லாம் அங்கே தான் வந்து முதல்ல கல்வி நிறுவனங்கள்லாம் உருவாக்குறாங்க. அப்படின்றப்ப கல்வியில் சிறந்த மாவட்டங்களாக தானே அது இருந்திருக்கணும். இல்லை, ஆரம்பத்தில் ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் நிறையா உண்டு. இன்னும் சொல்ல போனால் கிறிஸ்தவ மதமாற்றம் நடக்குது இல்லையா. இப்போ கேரள மீனவர்கள் முதல்ல வந்து கிறிஸ்தவர்களாக மாறுறாங்க. அதுலேருந்து நாடார்கள், தலித்துகள் வந்து கிறிஸ்தவ மதமாற்றம் அப்படிங்கிறது நடக்குது. கல்வியும் அப்படியே அதை ஒட்டியே வருது. கிறிஸ்தவ மிஷனரிகளுடைய வளர்ச்சி அப்படி கேரளாவில் இருந்து கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி அப்படின்னு ராமநாதபுரம் வரைக்கும் அது டெவலப் ஆகுது இல்லையா. இதே காலகட்டத்தில் பல்வேறு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் சேர்ந்தவர்களும் கல்வி அதுன்னு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய அறிவுஜீவிகள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆபிரகாம் பண்டிதர்னு நம்ம ஒருத்தரை வந்து சொல்லுவோம். அவர் தான் வந்து கர்நாடக இசைன்னு இன்னைக்கு இருக்கிற இசை வந்து திருடப்பட்டது, தமிழ் இசை அப்படின்னு, தமிழ் இசையிலேருந்து திருடப்பட்டது அப்படின்னு கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு புத்தகமே எழுதின வருஷம் வந்து 1910. ஸோ அந்த காலகட்டத்திலேயே வந்து அறிவுஜீவிகள் எல்லாம் உருவாகி வந்திருக்கிறாங்க. திராவிட இயக்கம் ஆக்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சதுல அங்கே தென் மாவட்டங்களில் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்திருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு காலகட்டம் தான். இடையில என்ன நடந்துருச்சு அப்படின்றது தான் முக்கியமான இது. கந்தசாமி, பாண்டியராஜா இந்த 2 கேரக்டரை காட்டுறாங்க. அதுலேருந்து தான் அந்த படமே நகருது. என்னன்னா அங்கே இருக்கக்கூடிய கபடி மூலமாகவோ, கபடி படத்தில் கபடின்னு சொல்லிடுறாங்க, நம்ம ஓவராலாக நம்ம பேசுவோம். ஒரு படிப்பு மூலமாகவோ, வேலையின் மூலமாகவோ, தொழில் மூலமாகவோ ஒரு இளைஞன் வந்து மேலே வரணும்னா அவன் ஓடிக்கொண்டே இருப்பதாக தான் அந்த கதை இருக்குது. நான் எவ்வளோ தொலைவு தான் நான் ஓட முடியும், இந்த பகை நான் உருவாக்குனதா, நான் பிறகுறதுக்கு முன்னாடி, எங்கள் அப்பா பிறகுறதுக்கு முன்னாடிலேருந்து இந்த பகை இருக்குது, என்ன வரைக்கும் துரத்துவதற்கான காரணம் என்னன்றது தான் அந்த படம் சொல்லுது. தென் மாவட்ட அரசியலுடைய தொடர்ச்சி தான். தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அது வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும். நான் முதல்ல வந்து சொன்னேன், முற்போக்கு அரசியல் வந்து பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியாமல் போனதுக்கான காரணம் என்ன. முற்போக்கு அரசியலுங்கிறது வந்து அது வந்து ஒரு அறிவுத்துறையின் விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லலாம். அது அம்பேத்கராக இருந்தாலும் சரி, பெரியாராக இருந்தாலும் சரி, அல்லது கம்யூனிசமாக இருந்தாலும் சரி, அது வந்து கல்வியை கோருது. நீங்கள் நிறையா வாசிக்கணும், சமூகம் குறித்து, உலக அரசியல் குறித்து, இந்த பார்வையிலிருந்து ஒரு சமூக பணி, சமூக மாற்றம் அப்படின்னு போகணும் இல்லையா. இப்போ என்ன நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால், இதுக்கான பின்னணி எங்கே இருக்கும்? அறிவுத்துறையிலேருந்து ஆரம்பத்தில் எங்கேருந்து வருவாங்க? உயர் சாதியிலிருந்து தான் வருவாங்க. அப்புறம் இடைநிலை சாதியிலிருந்து, தலித்துகளிலிருந்து தான் செயல் வீரர்கள் உருவாகி வந்திருப்பாங்க. இதுதான் எல்லா இயக்கங்களும் பெற்ற அனுபவம். கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் ஆரம்பத்தில் பார்ப்பனர்கள் தான் இருந்தாங்க. அப்புறம் பார்ப்பனர் அல்லாத உயர் சாதியினர்லேருந்து வந்தாங்க. அப்புறம் இடைநிலை சாதியிலிருந்து வந்தாங்க. இப்படித்தான் அது நடந்திருக்குது. இப்போ அப்படி பார்க்கும்போது அங்கே என்ன நடந்துருச்சு அப்படின்னா, காமராஜருடைய வளர்ச்சி இருக்கு இல்லையா. காமராஜர் வந்து காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக மாறுறார் 44 நினைக்கிறேன். அவர் மாறினதுக்கு பிறகு வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா, நாடார் சமூகத்தில் ஒரு பெரிய பொறுப்புக்கு வந்து அவர் வராரு அப்படின்னு ஒன்று காமராஜர் மீதான ஈடுபாடுங்கிறது மொத்த நாடார் சமூகத்தையும் காங்கிரஸ் பின்னாடி அணி திரட்டிடுச்சு. அதுவும் இல்லாமல் 54 வந்து ஒரு முதலமைச்சரானதுக்கு பிறகு மொத்தமாக
இந்த பக்கம் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இடதுசாரி அரசியல், திராவிட அரசியல் அப்படின்றதெல்லாம் அங்கே வந்து ஒரு வேறுபடுத்தி கொண்டிருந்த காலகட்டத்தில் மொத்தமாக ஒரு ஒரு இடைநிலை சாதிகளில் வந்து கேபிட்டலைஸ் பண்ணியாச்சு. இதில் காமராஜர் கூடிய காங்கிரஸ் அப்போ எப்படி இருந்தது? பண்ணையார் கட்சி, பணக்காரர் கட்சி. அப்படி பார்த்தா அங்கே பணக்காரர்களும் பண்ணையார்களும் வந்துடுறாங்க. ஸோ ஒர்க்கிங் கிளாஸும் இங்கே வந்துடுறாங்க. இன்னொன்று அவருக்கு என்ன அடையாளம் இருந்தது? ஏழை பங்காளர், கல்வி தந்தவர், கல்வியினால ஒரு சமூகம் முன்னேறும், கல்வி கண் திறந்த கடவுள், இப்படிலாம் வந்து பிராண்ட் பண்ணிட்டாங்க. அவர் 54 வந்து 57 தேர்தலை சந்திக்கும் போதே அவர் வந்து ஒரு பெரிய புனிதர் ஆயிட்டார். அப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா, நீங்கள் களத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடிய முற்போக்கு பிரிவுன்னு ஒன்று கொண்டு வரணும்ல, அது பெருசாக வந்து அங்கே நடக்கலை. சிறு சிறு அளவில் அங்கங்கே. இப்போ எனக்கு தெரிஞ்சு கோவில்பட்டி பகுதியில் மட்டும்தான் அது வந்து ரொம்ப ஆக்டிவாக இப்போ வரைக்கும் இருக்குது. இந்த முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்துடைய தலைவர்லாம் அந்த பகுதியை சேர்ந்தவர் தான். திருநெல்வேலியில் கொஞ்சம் ஆக்டிவாக, நகர்ப்புறம் அப்படிங்கிறதுனால அங்கே கொஞ்சம் பிற பகுதிகளெலாம் இப்படி ஒன்று போயிடுச்சு. இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா, காமராஜருக்கு எதிர் அரசியல் ஒன்று இருக்குதுங்க. அது யார்? அது வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அவர் வந்து காங்கிரஸுக்கு எதிராக ஒரு அரசியல் அப்படின்னு ஃபார்வர்ட் பிளாக். அவர் வந்து சுபாஷ் சந்திர போஸ் சொல்லியில் ஆக்சுவலாக நிறைய பேருக்கு தெரியாது வந்து அது வந்து சாதி கட்சி கிடையாது. அது வந்து ஒரு சோசியலிஸ்ட் பார்ட்டி. அது ரஷ்யாவை போல, சீனாவை போல இந்தியாவில் வந்து ஒரு புரட்சி நடக்கணும், இங்கே வந்து சுரண்டலற்ற ஒரு சமூகம் வரணும், ஏற்றத்தாழ்வு ஒழியணும்னு ஊர் ஊருக்கு போய் பிரச்சாரம் செய்தவர் முத்துராமலிங்க தேவர். ஆனால் அதே நேரத்தில் அவர் திராவிட அரசியலில் இருந்து விலகி இருந்தார், காங்கிரஸ் அரசியலில் இருந்து விலகி இருந்தார். அப்போ திராவிட அரசியல் முன்வைத்த அந்த சாதி ஒழிப்பு இதெல்லாம் ஒரு குறிப்பாக பேசல, வர்க்க விடுதலைன்னு தான் பேசினாங்க. அப்போது சாதி ஒழிப்புக்கு சாதி பட்டங்களெல்லாம் திறக்கிறதுன்னு சொல்லும்போது கூட அவர் வந்து அதிலெல்லாம் பெரிய அளவில் ஆர்வம் காட்டல, அது அப்படியே இருந்தது. ஸோ நீங்கள் இந்த பிற இடங்களில் இடதுசாரி இயக்கங்கள் எழுச்சி அடைவது, அவர் ஒரு ஜனநாயக சிந்தனை எழுச்சி அடைவது, இதெல்லாம் அங்கே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் கூட முத்துராமலிங்க தேவர் ஃபார்வர்ட் பிளாக்குங்கிறது ஒரு தனி ஒரு அரசியல் அப்படின்றது அங்கே போயிட்டு இருந்தது. இன்னொன்று அது தேவர் கட்சியாகவும் இல்லை. இன்னைக்கு அது ஒரு தேவர் கட்சியாக நம்ம பார்க்குறோம். தேவர் அரசியலுங்கிறது ஒரு சாதி அரசியலாக அன்றைக்கி வந்து ஐடென்டிட்டி ஆயிடுச்சு. முக்குளத்தோர் அரசியல்னு ஆயிடுச்சு. அன்றைக்கி அது முக்குளத்தோர் அரசியலும் கிடையாது. அதில் வந்து நாடார்கள் இருந்தாங்க, தலித்துகள் இருந்தாங்க. அது ஒரு சித்தாந்த பின்னணி கொண்ட ஒரு அரசியல் கட்சி தான் எல்லாரும் பார்த்தாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, காமராஜர் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவருங்கிற வகையில் ஒரு முதலமைச்சராகவும் ஆயிட்டாருங்கிற வகையில் என்ன ஆயிடுது அப்படின்னா, நாடார்கள் அப்படியே இந்த பக்கம் வந்துடுறாங்க. அவங்ககிட்ட அதிகாரம் போய் சேர்ந்துருது, ஆளுங்கட்சி. அப்போ இன்னொன்று என்னென்னா, நம்ம சமூகங்களில் வந்து பல்வேறு சமூகங்கள் இருக்குது. எல்லோருக்கும் கடந்த காலத்தை குறித்து பெருமை கொள்வதற்கு எதுவுமே கிடையாது. அது ஆண்ட பரம்பரைலாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் இன்னைக்குள்ள அரசியல். 90களுக்கு பின்னாடி வந்த அரசியல் நிறைய பேர்த்துக்கு வந்து அது தெரியாது. இப்போ 90 காலகட்டங்களில் ஆண்ட பரம்பரைன்னு ஒரு கான்செப்ட்லாம் கிடையாது. முன்னாடிலாம் அதெல்லாம் பெரிய கருத்தியல் கிடையாது. அன்னைக்கு இருந்த கருத்தியல் சொல்கிறேன். 1800களிலிருந்து அதன் கடைசி காலத்திலிருந்து நீதி கட்சி உருவாகிற காலம் வரைக்குமான எல்லா சாதி சங்க மாநாட்டிலையும் பெரியார் பேசுனது இருக்குது. அங்கெல்லாம் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள்லாம் ஒடுக்கப்படுவதற்கு, இந்த மாதிரி பின்தங்கி போவதற்கு காரணம் பார்ப்பனர்கள் தான், பார்ப்பனர்களால் தான் எங்கள் சமூகம் ஒடுங்கிச்சுன்னு எல்லா சமூகமும் சொல்லியிருக்குது. பார்ப்பனர் அல்லாத சமூகங்கள் எல்லோருமே அதை பேசியிருக்கிறாங்க. பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதார் அப்படிதான். ஆமாம், அது பெரியாருக்கு முன்னாடியே அது உருவாயிருச்சு. அதோடைய ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்றது தான் நீதி கட்சி. அதனால தான் அவங்க பிற சமூகங்களை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அதில் முன்னேறிய பிரிவுகளை வந்து அவங்க டேக் ஓவர் பண்ணுறாங்க. இதெல்லாம் இங்கே சாத்தியமாச்சு 1921 எலெக்ஷன்லேருந்து. அதுக்கப்புறம் 1937 வரைக்குமே 17 வருஷம் நீதி கட்சி ஆட்சியில் இருந்தது இல்லையா? அப்போ இந்த விழிப்புணர்வுங்கிறது இங்கே ஏற்கனவே உருவாயிருச்சு. அப்போ நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இந்த பக்கம் முத்துராமலிங்க தேவர்கிட்ட இருந்த பிற சமூகங்கள் அப்படின்றது ஒன்று வருது இல்லையா? நாடார்கள் இந்த பக்கம் வந்துடுறாங்க. ஆனால் தலித்துகள் இன்னும் அங்கே இருக்கிறாங்க. தலித்துகள் எங்கெல்லாம் இருக்கிறாங்க? இடதுசாரி இயக்கத்தில் இருக்காங்க, திராவிட எல்லா சமூகமும் எல்லா இதுலையும் இருக்குது. போலரைஸ் ஆகிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதை வந்து இவங்க கொண்டு வரணும்னு அதுக்கு நிறைய வேலைகள் செய்கிறாங்க. அப்போது பூவைசியர் சங்கம் அப்படின்னு சொல்லி பீட்டர் பெருமாள் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். பெருமாள் பீட்டர் எனக்கு குழப்பமாக இருக்குது. அவர் வந்து அப்படி ஒரு பூவைசியர் சங்கம்னு ஒன்று நடத்திட்டு இருந்தார். அவருடைய சிசிய பிள்ளை தான் இமானுவேல் சேகரன். ஆக்சுவலாக இம்மானுவேல் தான் அவருடைய பேர். அங்கே கிறிஸ்தவ மிஷனரிகள் நிறைய வேலை செஞ்சுருக்கிறாங்க, கிறிஸ்தவத்துக்கு மாறி இருக்கிறாங்க, கல்வியும் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு இப்படி சொல்கிறதுக்கு காரணம் இருக்குது, பின்னாடி நான் அதை சொல்கிறேன். அப்போ கல்வியிலையும் ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாருமே ஓரளவு படித்தவர்களும் வராங்க. கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க.
அந்த 1957 தேர்தலில் இவரும் சீட்டு கேட்குறாரு. ஒரு சீட்டு கிடைக்கல, ஆனால் சீட்டு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த அன்னைக்கு இரட்டை வாக்குரிமை முறை இருந்தது. 2 வேட்பாளரை வந்து நிறுத்துவாங்க. அதில் தலித் ஒருத்தரை வந்து நிறுத்துகிறாங்க. அதில் அந்த தலித் வேட்பாளர் அப்படின்றது ஃபார்வர்ட் பிளாக் ஜெயிக்கிற ஏரியா அது. அங்கே வந்து காங்கிரஸ் ஜெயிச்சிருது. ஒரு இதில் வந்து அந்த பொது வேட்பாளர் இருக்கிறாங்களா, அதில் வந்து சசிவர்ண தேவர் அவர் ஜெயிச்சிருந்தாரு. தலித் வேட்பாளரில் அவங்க நிறுத்தினாங்க. ஸோ அது அவங்க தலித் வேட்பாளர் நிறுத்துறாங்க, அவங்களுக்கு ஒரு ஆதரவு இருக்குதுன்றதுனால தான். அதுக்கு முன்னாடியே இவர் வந்து ஆர்கனைஸ் பண்ணிடுறார். அதான் சொல்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி பெருமாள் பீட்டர், இந்த மாதிரி இம்மானுவேல் சேகரன், இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர், நான் இவங்க வெளியே தெரிந்தவர்கள் இன்னும் நிறைய பேரை வந்து தலித் ஓட்டுகளை வந்து, ஏன்னா அங்கே மறவர் ஓட்டு அந்த பக்கம் போலரைஸ் ஆயிரும் அப்படின்னும் போது அவங்களிருந்து பிற சம்பவங்கள்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறது இது எல்லா அரசியல்வாதியும் சேர்றது தான். அதில் அங்கேருந்து முன்னாடி நின்று ஆக்டிவாக செஞ்சவர் வந்து பேரையூர் வேல்சாமி நாடார் அப்படின்னு சொல்லி இருந்தார். இப்போ அவர் இந்த பக்கம் ஒரு பெரிய வசதியான ஆள் பண்ணையார், இந்த மாதிரி அவர் காங்கிரஸ் பேக்கப். இதில் நாடார் அப்படின்றது கூடுதல், அது அப்படி தானே இருந்தது அன்றைக்கி சமூகம். அப்படி வந்து வந்துருச்சு. இப்போ இந்த எலெக்ஷனில் தோற்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நாடாருக்கு தான் ஓட்டு போடுவான், இவன் ஏன் நமக்கு ஓட்டு போடல, தலித்துகள் நம்ம ஓட்டு போடல, அப்போ இந்த ஊருக்கு இலட்சியமாக பிள்ளையார் கோயிலை ஆயிண்டிங்கிற மாதிரி நாடார் ஓட்டு போடலைங்கிறது உங்களுக்கு கவலை வரல, கோனார் ஓட்டு போடலைங்கிறது கவலை வரல, நாயக்கர் ஓட்டு போடலைங்கிறது கவலை வரல, தலித்து நமக்கு ஓட்டு போடலையே, வேற ஒருத்தர் ஓட்டு போற அளவுக்கு எவ்வளவு தைரியம் வந்தது. அப்படியே சொல்லல, இவங்க ஓட்டு போடலைன்றது தான் அவங்க காயம் பண்ணுறாங்க. தைரியம் வந்துச்சுன்னு அங்கே பேசுகிற மாதிரி இல்லை. இவங்க ஓட்டு போட்டிருந்தா ஜெயிச்சிருந்திருப்போம், இவங்க ஓட்டு போடாதனால தான் தோல்விக்கு ஏதோ ஒரு வகையில் இவங்க தான் காரணம் அப்படின்ற மாதிரி அவன் அதெல்லாம் ஏற்றுக்கிறான். பிறரெல்லாம் எனக்கு ஓட்டு போடாததுக்கு நான் ஏற்றுக்கிறேன், இவன் எப்படி ஓட்டு போடாமல் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அது போகுது. இதை ஒட்டி தான் அங்கே சர்ச்சைகள் உருவாகுது. அது மேலிருந்து உருவான சர்ச்சையாக நமக்கு தெரியல. ஆனால் கிரவுண்டில் வந்து அது, ஏன்னா ஒரு தலித் வேட்பாளர் தேர்ந்தெடுக்கல, நம்ம நிறுத்தின இது அப்படின்றதுல அது அங்கங்கே பிரச்சனை ஆகிட்டே இருக்குது. ஒரு கோயில் திருவிழாவில் தான் அது வெடிக்குது. அப்புறம் சண்டை, நீங்கள் தலித்துகள் ஒடுக்கப்படுகிறார்கள்ங்கிறத தாண்டி அங்கே திருப்பி அடித்தது தான் பிரச்சனையை வந்து இன்னும் பெருசாக வர்றதுக்கு காரணம். அடித்தாங்க, திருப்பி அடித்தாங்க, அப்போ திருப்பி அடிச்சிட்டாங்கன்னா மறுபடியும் அடுத்த ஊரில் பரவும் இல்லையா, இப்படித்தான் அது பரவுது. எல்லா பக்கமும் அடிக்கிற இடத்துல திருப்பி அடிச்சிருக்கிறாங்க. இப்படி வந்து அது என்ன பிரச்சனைனா, இவங்க மைனாரிட்டியாக இருப்பாங்க. அந்த கிராம சொசைட்டி வந்து தெரியும். ஒவ்வொரு இந்த பக்கம் நாயுடுகள் இருக்கிற ஏரியாவில் நாயுடு ஊருன்னு இருக்கும், அது 1000 வீடு அப்படி இருக்கும். தலித்துகளுங்க 100 வீடு தான் இருக்கும். அதுக்கு பக்கத்து ஊருக்கு போனோன்னா ரெட்டியார் ஊர் இருக்கும். அங்கேயும் ரெட்டியார் எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பாங்க, தலித்துகள் குறைவாக இருப்பாங்க. இந்த தலித்துன்னு சொல்கிற வார்த்தையே வந்து தென் மாவட்டத்தில் நீ தலித்துன்னு சொல்லாதெல்லாம் சொல்கிறாங்க. அது நான் பொதுவாக தான் சொல்கிறேன். இதுதான் பிரச்சனை. இது என்ன அப்படின்னா, அதில் இந்த சண்டையில் அவங்க பலவீனமாக இருக்கிறதுக்கு காரணம் எண்ணிக்கை குறைவுங்கிறது தான். மற்றபடி பொருளாதார நிலையில் எல்லாருமே பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த காரணம் வந்து இதை முடிவுக்கு கொண்டு வரணும்னு தலைவர்கள் முடிவு பண்ணுறாங்க. கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்குது. கலெக்டர் தலைமையில் ஒரு பீஸ் மீட்டிங் போடணும் அப்படின்னு. எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, சண்டை சச்சரவுங்கிறதுல சகஜம். அது இங்கே மட்டும் நடக்கலை, எல்லா பக்கமும் வந்திருக்குது. அப்போது அதை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வருவது அப்படின்னு சொல்லி பீஸ் மீட்டிங் நடக்குது. அப்போ பீஸ் மீட்டிங்கில் வந்து எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. அவ்வளோதான், எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு, எல்லாம் தேர்ந்தெடுத்தாச்சு, இனி இதுக்கு சண்டை சச்சரவு அதை முடிவுக்கு கொண்டு வரணும்னு தான் எல்லாருமே பேசுகிறாங்க. எலெக்ஷன் நேரத்தில் தொடங்கிச்சு. ஆமாம், அதான் அந்த வேகத்தில் இருக்கும். நம்மளால் ஜெயிக்கணுங்கிற எல்லாரும், எல்லா கட்சிக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும், இது காங்கிரஸுக்கும் ஃபார்வர்ட் பிளாக்குமான பிரச்சனை தான் இது. அதில் வந்து காமராஜரை கடுமையாக விமர்சனம் பண்ணி முத்துராமலிங்க தேவர் பேசினார். அவரை ஒரு சாதி முத்திரை நீ குத்தப்படுது இல்லையா, அதுக்கு காரணம் வந்து அவர் ராஜாஜி போன்ற கீர்த்தி மிக்க கல்வியாளர்கள் அமர்ந்திருந்த ஒரு சீட்டில் வந்து ஒரு தற்கொலை உட்கார்ந்துருக்கலாமா அப்படின்னு ஒரு கல்வி தரத்தை வச்சு இது பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு சொத்து பற்றே கிடையாது. சொத்து இல்லைன்னா நீ தேர்தல் நிற்க முடியாது. அவன் பேரில் வந்து நான் தான் ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கி கொடுத்து அதை வந்து சொத்துன்னு கணக்கு காட்டி நான் தான் வந்து தேர்தலில் நிற்க வச்சேன், அவன் வந்து எனக்கு எதிராக நிற்க, எனக்கு சமமா, இப்படியான அந்த டோன் தான் இன்னைக்கு திரும்பி பார்க்கும்போது அவர் ஒரு சாதி வெறியர் என்பது போல ஒரு தோற்றத்தை உருவாக்குது. அப்போ ஒரு சமத்துவ போராளியா அப்படின்னா அவர் என்னுடைய பார்வையில் சொல்கிறேன், அது வந்து அவர் முழுமையான சமத்துவ போராளியும் கிடையாது, முழுமையான சாதி வெறியரும் கிடையாது. இந்த சமூகம் எப்படி ஒன்று உருவாகி இருந்ததோ அதில் கொஞ்சம் நல்லெண்ணம் கொண்ட, ஏற்றத்தாழ்வு ஒழியணும், சமத்துவம் வரணும்னு நினைச்ச ஒரு நபர். அவருடைய கேரக்டரில் அது பெருசாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திச்சான்னா அது கேள்விக்குறி தான். பிளாக் அண்ட் ஒயிட்னு சொல்லலாம், கிரே ஷேடு தான். ஆமாம், ஷேடு தான் அது. அதுக்கு பின்னாடி தான் அது ஜாதியாக மாறிடுது. இப்போ வரைக்கும் அவர் எல்லாருக்குமான தலைவர் தான், எல்லா சமூகங்களும் அதில் இருக்கிறாங்க. இந்த எலெக்ஷனில் தான் அது வந்து இப்படி மாறிடுது. தேவர் வர்சஸ் அதர்ஸ்
அப்படின்ற மாதிரி மாறிடுது. இதில் காமராஜர் வந்து சாதி ரீதியான அரசியல் செஞ்சாரா அப்படின்னா, அப்படி செஞ்சாதான் களத்தில் நிற்க முடியும். ஏன்னா சமூகம் வந்து சாதிய சமூகம், யாரை போட்டால் ஜெயிக்கலாம், யாரை அணி திரட்டணும், ஒரு சமூகம் மொத்தமாக ஒரு பக்கம் போகுதுன்னா பிற சமூகங்கள் அணி திரட்டிக்கணும் அப்படின்றதெல்லாம் அன்றைக்கே அவர் வந்து ஸ்கெட்ச் போட்டு செஞ்சுருக்கிறார். ஆனால் இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இதுக்கு பிறகுதான் பிரச்சனை. தென் மாவட்ட அரசியல் இருக்கு இல்லையா, இது ஏன் இப்படி மாறிச்சுன்றதுக்கான பேஸே இதுதான். முழுக்க அந்த சாதியவாதம் உருவானதுக்கான பேஸே என்ன அப்படின்னா, இங்கே காமராஜர்னா நாடாரு, முத்துராமலிங்க தேவர்னா தேவர், இமானுவேல் சேகர்னா தேவேந்திரர்னு ஒரு சாதி ரீதியான ஒரு போலரைஸ் வந்து நடந்துருச்சு. பின்னாடி பேசுவோம், அதை நம்ம தொடர்ந்து அதை பேசுவோம். இப்போ இந்த பசுபதி பாண்டியன் வெர்சஸ் வெங்கடேஷ் பண்ணையார், இந்த பிரச்சனை எப்படி தொடங்குது, என்னவா தான் அது இருக்குது? இல்லை இப்போ இவரை பேசினாலே, இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்குமே எல்லாருமே பேசுறது என்னன்னா, இந்த கதை வந்து ஒரு கத்தி மேல நடக்கிற மாதிரி, அதை வந்து பிசிறு இல்லாம மாரி செல்வராஜ் கரெக்டா கையாண்டுறாரு. எங்க தவறு நடந்தாலும் தமிழ்நாடு முழுவதும் ஒரு ஜாதி கலவரம் உருவாவதற்கான கதை தான் அது. ஆனா அதை பிரில்லியண்டா ஹேண்டில் பண்ணிருக்காருன்றது தான் நானுமே சொல்றேன், எல்லாருமே அதை தான் சொல்றாங்க. இல்ல தமிழ்நாடு முழுக்க ஒரு கலவரத்தை உருவாக்குற சூழல் உருவாகாது. தென் மாவட்டத்துல பிரச்சனையை இன்னும் கூர்த்திட்டு இருக்கலாம். தென் மாவட்டத்துல அது வந்து ஒரு ஃபயரை வந்து இது பண்ணிருக்கலாம். அங்க வந்து மணத்தி கணேசனுடைய வளர்ச்சி இதுதான் படத்துடைய கரு. அதுல பல்வேறு சமூகங்கள் அதுல இருக்கிறாங்க, போற மனிதர்கள் யாரு, அதுல பலரும் பாசிட்டிவா அவருக்கு உதவி செய்யறாங்க. அதை வச்சுதான் அவர் மேலே ஏறி வராரு அப்படின்னு. இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம சொந்த பந்தங்கள்லேயே பார்த்தோம், உறவுகள்லேயே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. யாரோ ஒருத்தர் சின்ன உதவி செஞ்சிருப்பா, டக்குன்னு மேலே வந்துடுவான். அந்த சின்ன உதவிகள் கிடைக்காம தான், ஒரு வார்த்தை சொல்லிவிட்டா நீ அசிஸ்டன்ட் டைரக்டராக போய் சேர்ந்துட முடியும், ஒரு வார்த்தை சொல்லிவிட்டா ஒரு கம்பெனியில் வந்து ஒரு வேலைக்கு கிடைச்சிட முடியும், ஒரு வார்த்தை சொல்லிவிட்டா ஒரு கம்பெனியில் கான்ட்ராக்ட் எடுத்துட முடியும். ஆனால் அதை சொல்றதுக்கான ஆள் கிடையாது. இப்போ இதுதான். ஆனால் இது கிடைக்காம தான் வந்து பலர் கஷ்டப்பட்டுக்கிறாங்க. அப்போது அப்படியான வாய்ப்புகளை ஒரு திறனுள்ள ஒரு நபர் அவருக்கு அதை வந்து அங்கீகரித்து ஒருத்தர் செஞ்சுருக்கிறாங்க. இதில் பல்வேறு சமூகங்கள் சம்மந்தப்பட்டுக்கிறாங்க. குறிப்பாக அங்கே தேவேந்திரர் வர்சஸ் நாடார்ங்கிற மாதிரி ஒரு ஒரு புகைச்சல் வந்து உருவாகி போய்கிட்டு இருக்குது. ஆனால் அதுக்கு பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு நல்லுறவு இருந்திருக்குது அப்படின்றதான் அவர் சொல்கிறாங்க. இந்த பழசெல்லாம் மறந்துடுங்க, புதுசாக ஒரு வாழ்க்கையை தொடங்குங்கிற மாதிரி தான் அது. இப்போ பழைய கதைகளை பேசிக்கிட்டு இருக்கிறது அப்படின்றது ரெண்டு விஷயத்துக்கு என்ன அப்படின்னா, அது மீண்டும் நடக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இன்னொன்று அதில் நம்ம என்ன தவறு செஞ்சுருக்கிறோம் அப்படின்றத களையிறதுக்காகவும் நம்ம பேசலாம். என்ன உண்மை இருக்குது அதில். ஆமாம் ஆமாம். பசுபதி பாண்டியனை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய போராளியாக அவர் உருவாகி வந்தவர் இல்லை. பின்னாடியே அவர் அதுக்கு ரூட் இப்படி வந்துடுது. 1990 வந்து 2 கொலைகள் அவர் செஞ்சதா சொல்கிறார். அவர் மேலே வழக்கு, அது உண்மையா பொய்யாங்கிறத அதை நீதிமன்றம் சொல்லிக்கிட்டோம். 2 பதியப்பட்டிருக்கு. ஆமாம், 2 கொலை வழக்கு அப்படின்றது இருக்குது. அதே நேரத்தில் அவர் வந்து லேபர் சப்ளை பண்ணுறது, நிறுவனங்களுக்கு வேலைகளுக்கு கான்ட்ராக்ட் ஒர்க்கு இதுக்கெல்லாம் போகிறாங்கன்னா அது ஆட்களை சப்ளை பண்ணுறது, இதன் வழியே இவருக்கு ஒரு ஆள் பலம் அப்படின்றது உருவாகி வந்திருக்குது அப்படின்றது. இதன் காரணமாக ஒரு ஆள் பலம் உள்ள நபர், ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியல் சாதியை சேர்ந்த ஒரு நபர் அப்படின்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கு இவங்க தான் உதவ முடியும். அங்கே தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு கிராமம் அலங்காரத்தட்டில் தான் ஒரு பிறந்து வளர்ந்தது எல்லாமே. அதை சுற்றி தான் அவருடைய தொழில்கள் இந்த மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா வெங்கடேச பண்ணையார் வந்து அவர் திருச்செந்தூர் பக்கத்தில் தான் அவங்களுக்கு சொந்த ஊர், மூலக்கரை அப்படின்னு சொல்லுவாங்க. மூலக்கரை பண்ணையார் இருந்தால் அங்கே ஊரில் பேர். இவங்களுக்கு வந்து சொத்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே அது தூத்துக்குடி வரைக்கும் இருக்குது. பழைய காயல் அது வரைக்கும் அந்த பக்கம் போகுது. கிட்டத்தட்ட ஒரு 1000-1500 ஏக்கர் வந்து நிலங்கள் இருக்குது. விவசாய நிலம், புஞ்சை, தோப்புகள் இந்த மாதிரி இருக்குது. அது மாதிரி உப்பளங்கள் இருக்குது. இப்போ இதில் வந்து ஒரு உப்பளத்தில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கும் இவங்களுக்குமான முதலாளி தொழிலாளி பிரச்சனை, அதில் வந்து தலையிட போய் அது பிரச்சனையாச்சு அப்படின்றது ஒன்று சொல்கிறாங்க. இன்னொரு உப்பளம் பிரச்சனையில் இட பிரச்சனை. அதை வந்து ராஜகோபால் அப்படின்னு சொல்லி ஒரு பேங்க் மேனேஜர், அவர் வந்து ஒரு இடம் வாங்கி அதுலேயும் பண்ணையாருக்கும் இவங்களுக்குமான பிரச்சனை, அதுலேயும் இவர் தான் தலையிட்டார் அப்படிங்கிற வகையில் அங்கே ஒரு வந்து சிவசுப்பிரமணிய பண்ணையார் அப்படின்னு சொல்லுவாங்க, வெங்கடேச பண்ணையாருடைய தாத்தா. அப்படி தான் பிரச்சனையாக இருக்குது. உங்களுக்கு பண்ணையாருடைய கேரக்டர்னு ஒன்று இருக்கும். தனக்கு எதிராக யார் வந்தாலும் சரி அதை வந்து அவங்க இது பண்ணுவாங்க, கெட்டி வச்சு உரிப்பாங்க அப்படின்றது இருக்கும். அதுலேயும் ஒரு அங்கே ஆதிக்க சாதியில் உள்ள பண்ணையார் ஒடுக்கப்பட்ட சாதியிலேருந்து வராங்க அப்படின்னா அவங்களை எப்படி நடத்தியிருப்பாங்க அப்படின்றது இருக்குது. நமக்கு எதே நேரில் பார்க்கல, ஆனால் வாய் தகராறுங்கிறது ரொம்ப இதாகி போய் அடிதடிங்கிற அளவுக்கு இது வந்திருக்குது அப்படின்னு. நிச்சயமாக
அது ஒரு எமோஷனலான ஒரு விஷயமா மாறி இருக்குது. இதில் பசுபதி பாண்டியன் சிவசுப்பிரமணிய பண்ணையாரை வந்து கொண்டுட்டார். அது அவருடைய ஆட்கள் சேர்ந்து போய் கொண்டுட்டாங்க அப்படின்றது தான் அதில் பிரச்சனை. அதன் நியாய அநியாயங்கள் எல்லாம் அது இன்னும் பகுப்பாய்வுக்குரியது. நம்ம அந்த ரொம்ப கடந்த காலத்துக்குள்ளே ஆய்வு செய்ய வேண்டாம். பிரச்சனை ஒரு தொழிலாளிகள் சார்பாகவோ அல்லது இன்னொருத்தர் சார்பாகவோ இவர் பேச போய் அங்கே முரண்பாடாகி அதன் காரணமாகத்தான் அவர் கொண்டுடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது வழக்குகள் இருக்குது. இவர் மேலே 3 தடவை வந்து குண்டாஸ் போட்டுக்கிறாங்க, குண்டாஸ் போட்டு இது பண்ணியிருக்கிறாங்க. அப்படி வழக்குகள் இருக்குது. இதுக்கு பிறகு அசுபதி பண்ணையார் அப்படின்னு சொல்லி அவருடைய மகன் வெங்கடேச பண்ணையாருடைய சித்தப்பா அவரும் அங்கே தான் இருக்கிறாரு. அப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பசுபதி பாண்டியனை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆளுக்களை அனுப்புகிறாங்க. தூத்துக்குடியில் ஒரு டெலிஃபோன் பூத்தில் அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது ரவுண்ட் பண்ணிடுறாங்க, சுற்று போட்டுடுறாங்க. அது அவரே வந்து ஒரு தடவை சொல்கிறாரு, எப்படி பலமுறை உங்களை வந்து ஸ்கெட்ச் போட்டு தூக்க வந்திருக்கிறேன், எப்படி தப்பிச்சிங்க, எப்படி அதெல்லாம் கவனிச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் அப்படி கவனிக்கலாம் இல்லை, எனக்கு ஒரு உள்ளுணர்வு இருக்குது. அந்த உள்ளுணர்வு தான் எனக்கு வந்து சொல்ல இது ஒரு ஆபத்துன்னு திடீர்னு தோணும் போது நான் கவனிப்பேன். அதுல இருந்து நான் இப்படி தான் அப்படின்ற யாரு சொல்லுவா அது மாதிரி அவர் பசுபதி பாண்டியன் சொல்லியிருக்கிறார். உள்ளுணர்வு வந்து இதில் எச்சரிக்கை வேற ஒன்றும் இல்லை. அது அந்த எச்சரிக்கை உணர்வுங்கிறது வந்து சின்ன சின்ன அசைவுகளை கூட வந்து எப்போதும் கவனமா இருக்கிறவங்களுக்கு அது ஈஸியாகும். ஆமா, இந்த இசை மாறுத, எங்கேயோ டியூன் மாறுதன்னா அவங்க உஷாராயிருவாங்க. அப்படி வந்து அவர் இது பண்ணிடுறாரு. ஆனா அதுக்குள்ள அவங்க உள்ள வந்துடுறாங்க. பொன்னிசைக்கு அப்படின்னு சொல்லி இவருக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தவர், எல்லா காரியங்களையும் கூட இருந்தவர், அவரை வந்து கொண்டுடுறாங்க. இப்போ அதுக்கு பழி வாங்குறதுக்கு சொல்லி பசுபதி பாண்டியன் ஒரு ஆட்களோட போய் அவர் வெங்கடேச பண்ணையார் வீட்டுக்கே போய், வெங்கடேச பண்ணையார்னா அசுபதி பண்ணையார் வீட்டுக்கே போய் அவரை வந்து வெட்டி கொண்டுட்டாங்க அப்படின்றது அது இன்னும் பெரிய கௌரவ பிரச்சனையாயிருது. இங்கேருந்து ஒரு 15-20 கிலோமீட்டர் தள்ளி தூத்துக்குடி பக்கத்தில் அது நடந்தது வேற. முள்ளுக்குள்ளுக்கே வந்துட்டாங்க அப்படின்னும் போது அது பெரிய கௌரவ பிரச்சனையாகி இங்கே தான் அது ஊரில் உள்ளவங்களுடைய கம்யூனிட்டியில் உள்ளவங்களுடைய பங்களிப்புங்கிற மாதிரி உள்ள வருது. இப்போ வெங்கடேச பண்ணையார் 2 தனிநபர்களுடைய பிரச்சனை வந்து ஒரு கம்யூனிட்டி பிரச்சனையா மாறுவதற்கான பேஸ் உருவாகுது. இன்னும் மாறிடல, இப்பவும் மாறிடல, ஒரு பேஸ் உருவாயிருது. அப்போ சொந்த பந்தங்கள் உறவுகள்லாம் அதை விடக்கூடாது. எப்படி நம்ம ஊரில் வந்து 2 பெரிய தலைவரை வந்து பெரிய தலை அவங்க வந்து அங்கே வந்து சமூக தலைவர்களாகவும் அவங்க இருப்பாங்க. அவங்க தான் உள்ள அந்த சுட்டுப்பட்டி கிராமங்கள் நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் போகிறது, கோயில்களுக்கு போய் இது மாதிரி நன்கொடை கொடுக்குறது வர்றதுன்னு எல்லாத்துலேயும் இருப்பாங்க. இப்படி ஒரு பெரிய தலையை வந்து தூக்கிட்டாங்க அப்படின்னும் போது இல்லை உடையக்கூடாது அப்படின்னு சொல்லி வெங்கடேச பண்ணையார் அதில் வராரு. இப்போ அந்த நேரத்தில் வந்து சுபாஷ் பண்ணையார், அசுபதி பண்ணையாருடைய பையன் சுபாஷ் பண்ணையார், இவர் வந்து வெங்கடேச பண்ணையாருடைய சித்தப்பா பையன் தான். அவர் வந்து சேலம் லா காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறாரு. அதனால் அவர் வரல, வெங்கடேச பண்ணையார் தலையெடுக்கிறாரு. அவர் இதே மாதிரி இதுக்கு முயற்சிகள் பண்ணுறாங்க. ஒவ்வொரு முறையும் அவர் தப்பிச்சிடுறார். ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா அவர் கூட இருக்கிறவங்க இறந்து போயிடுவாங்க. இந்த அட்டம்ப்ட் இதுக்காக தான் நடந்துச்சு அப்படின்னு பதிவாகியே ஒரு 30 கொலைகள் இருக்கும். இவங்க தான் அதை செஞ்சாங்க அப்படின்னு, இவங்க தான் செஞ்சாங்கன்னு தெரியாமலே ஒரு 100 கொலையிலேருந்து 200 கொலைகளுக்கு மேலே. 200 கொலையா? ஆமாம், 200 கொலைகளுக்கு மேலே. எப்படி இருக்கும் அப்படின்னா பார்த்துருப்பாங்க, இவன் வந்துட்டு போகிறான், இப்போ இவனை வந்து ஃபாலோ பண்ணி போனோன்னா அவன் இந்த ஏரியாக்காரன், அவனை வெட்டுறதுக்கு போகும்போது கூட இருக்கிறவனும் சேர்ந்து ஆவாங்க. அது அவனுக்கு எந்த மோட்டிவே இல்லை, எப்படி செத்தான் அப்படின்னா கூட இருக்கிறவன் ஓடி போயிருப்பான். இவன் யாரு கொண்டான்னு தெரியாது, ஏதோ கொலை கேஸாக மட்டும் அது இருக்கும். இப்படி வந்து 2 பக்கமுமே நிறைய கொலைகள் மாற்றி மாற்றி செஞ்சாங்க. இதில் என்னென்னா எப்படி பசுபதி பாண்டியனுக்கு ஒரு உள்ளுணர்வு இருந்ததோ அதுபோல் வெங்கடேச பண்ணையாருக்கும் அது உண்டு. ஏன்னா அவங்க தாத்தாவையும் சித்தப்பாவையும் இழந்திருக்கிறாரு அப்படிங்கிற வேலை அவர் ரொம்ப கான்சியஸாக அவரும் இதில் சிக்கலை. அவங்க முயற்சி பண்ணும்போது இவர் தப்பிச்சிருவார், இவங்க முயற்சி பண்ணும்போது அவர் தப்பிச்சிருவார். இப்படியாக இந்த கொலைகள் வந்து மாற்றி மாற்றி குடும்ப பகையாக அது மாறிடுது. தாத்தாவை கொண்டதுக்கு சித்தப்பாவை கொண்டதுக்குன்னு ஒரு பழி வாங்குறது, இவனை விட்டா நம்மளை கொண்டுருவாங்க அப்படின்றது. இந்த முதல் கொலையே அதெல்லாம் தான் நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. சிவசுப்பிரமணிய பண்ணையார் வந்து கொலையெல்லாம் அவர் நம்மளை கொண்டுருவார் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணி தான் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளை காப்பாற்றிக்க யார் முதல்ல ரூட் எடுக்கிறது, இதுதான் வந்து அது என்ன ஆயிடுச்சுன்னா 2 பக்கம் அதுக்கப்புறம் வந்து அது பல்வேறு பஞ்சாயத்துகளுக்கு போகிறது அப்படின்ற மாதிரி ஒரு வெயிட்டான ஆள் பலம் ஆயுதம்லாம் தூக்கிட்டாங்க அப்படின்னும் போது அப்படின்ற மாதிரியும் அது போயிடுச்சு. வெங்கடேச பண்ணையார் வந்து அவர் ஏடிஎம்கே ஆதரவாளராக மாறினார். இவர் வந்து பாமகவில் போய் சேர்ந்தார், திருச்செந்தூர் தொகுதியோட வேட்பாளராகவும் இருந்தார். அப்புறம் அது வன்னியர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, தலித்துகளுக்கு வந்து புதிய முக்கியத்துவம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு தலித் எழில்மல்னு நினைக்கிறேன். அவர் வந்து தமிழ் பாமகன்னு ஒன்று உருவாக்கணும். அப்படி உருவாக்கும்போது அதில் வந்து அப்படி அதுக்கப்புறம் தேவேந்திர வேளாளர் கூட்டமைப்பு
அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்கி 2011 எலெக்ஷன்ல நின்னார். அப்போ அப்படி ஒரு அரசியல் பாதைக்கு போகிறது அப்படின்ற மாதிரியும் அது பயணிச்சுது. இவரை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ஏடிஎம்கே ஆதரவு அப்படின்ற மாதிரி 2001 எலெக்ஷன், அதுக்கப்புறம் 2002 ராதாரவி ஜெயிச்சார் இல்லையா, சைதாப்பட்டு சட்டமன்ற தொகுதி, அதிலெல்லாம் அவங்க ஆட்களோட வந்து வேலை செஞ்சது. அதுக்கப்புறம் சாத்தான்குளம் எலெக்ஷன்லலாம் முழுக்க ஒரு அந்த ஏரியாவே கையில் எடுத்துக்கிட்டார். வேறு யாரையும் வேலை செய்யப்படாத அளவுக்கு பொருளாதார பலம் இருக்குது. ஒரு அரசியல் பலமும் சேர்ந்துச்சுன்னா என்னத்துக்காக வருது, அதுவும் ஆளுங்கட்சி அப்படின்னும் போது ரொம்ப வெயிட்டாக மாறிடுச்சு. அப்படி வந்து ஏடிஎம்கே ஆதரவாக தான் இருந்தார். அதுக்கு பிறகு எப்படி ஏடிஎம்கே ஆதரவாளர் இருந்த இவரை வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட் என்கவுண்டர் பண்ணாங்க அப்படின்றது ஒரு பெரிய சர்ப்ரைஸ். ஏடிஎம்கே ஆதரவாளர் இருந்து எப்படி கொண்டாங்க அப்படின்னா, பாத்திமா பிவி இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட ஏதோ ஃபேமிலியில் இது வந்து உங்கள் பஞ்சாயத்துக்கு போய் துப்பாக்கி எடுத்து காட்டிட்டாரு அப்படின்னும் போது, அதில் ஏன் பாத்திமா பிவிக்காக வந்து ஜெயலலிதா அவ்வளோ மெனக்கடுறாங்கன்னா, ஜெயலலிதா வந்து முதலமைச்சராக பதவி ஏற்பதற்கு தகுதியற்றவர். ஏன்னா 2 ஆண்டுகளுக்கு மேலே தண்டனை பெற்று விட்டால் அவங்க வந்து முதலமைச்சர் ஆக முடியாது, எம்எல்ஏ ஆக முடியாது. எம்எல்ஏ ஆகலை, அவங்க தேர்தலில் நிற்கிறதே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ அப்படிப்பட்ட நபரை வந்து அவங்க முதலமைச்சராக வந்து பதவியேற்க வச்சாங்க. அப்போ அதுக்கு நன்றி கடனாக அவங்க அப்படி செஞ்சிட்டாங்க அப்படின்றது ஒரு காரணம். ஆனால் அந்த பக்கத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் வந்து ஒரு நாடார்களுக்கான ஒரு கட்சியை வந்து உருவாக்கணும் அப்படின்ற இதில் வந்து ஒரு நாடார் பேரவை மாதிரி ஒன்று உருவாக்கி வச்சுருந்தார். பாம்பேலெல்லாம் அதுக்கு ஆட்கள் உருவாகியிருந்தாங்க. நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்கள்லாம் ஒரு அங்கே ஒரு ஆர்கனைசேஷனை உருவாக்கிட்டார், டீமை உருவாக்கிட்டார். இன்றைக்கி அது ஏடிஎம்கேவுடைய பேஸாக இருக்குது. ஏன்னா காங்கிரஸ் பேஸாக இருந்தது, நாடார்கள் பெரும்பாலும் காங்கிரஸ் அப்படிங்கிறது. அப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸ் வரும்போது தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படின்னு வந்திருந்தது. அது காங்கிரஸ் பேஸ், அதை ஏடிஎம்கே பேஸாக அது இன்றைக்கி மாறி இருக்குது. ஒரு வளர்றது நல்லது இல்லை, பொலிட்டிக்கலாகவும் ஒரு ரீசன், உடனடி காரணமும் ஒன்று. இன்னொன்று ஒரு இப்படி வளர்ந்து வர்றது அது நல்லது இல்லை, அது வந்து அப்படின்ற மாதிரி கருதிட்டாங்கன்றது தான் அங்கே உள்ள பேச்சு. அவங்க என்கவுண்டர் பண்ணுறாங்க, நுங்கம்பாக்கத்தில் வச்சு தான் வீட்டில் வச்சு போலீஸ் வந்து என்கவுண்டர் பண்ணுறாங்க. அப்போ அத்தனையும் ஒரு கையில் துப்பாக்கி வச்சுருந்தார். இருந்தாலும் போலீஸ்கிட்ட போய் நீங்கள் துப்பாக்கி தூக்கணும்னா மறுபடியும் இந்த பிரச்சனை தான் இல்லையா, அதுமாதிரி என்கவுண்டர். சினிமாவில் வந்து என்னென்னா, பசுபதி பாண்டியனுடைய கொலைக்கு பதிலாக கவர்மெண்ட் அதை செஞ்சது போல் படத்தில் அதை எடுத்திருப்பாங்க. ஆனால் 2003 வெங்கடேசப்பண்ணையருடைய மரணம், 2012 தான் பசுபதி பாண்டியன் இறக்குறாரு. அவரை அந்த ஏரியாவில் இருக்கக்கூடாதுட்டாங்க. முதல்ல வந்து 97 to 99 ஜாங்கிட்டு இருந்தார் இல்லையா, ஜாங்கிட் பீரியடில் தான் அதை கிட்டத்தட்ட ஒரு சைலண்ட் ஆக்குனாங்க. என்ன காரணம்னா, பசுபதி பாண்டியனை வந்து அங்கே இருக்கக்கூடாது, தூத்துக்குடியில் இருக்கக்கூடாது, வெளியே போகணும், இல்லைன்னா நாங்கள் அரெஸ்ட் பண்ணிடுவோம், நீ வரும்போது எங்களுக்கு சொல்லணும், கேஸு இது மாதிரி விஷயம் வாயுதா வழக்கு சம்மந்தமாக வரும்போது நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி உடன்பாடு வந்து அவர் திருநெல்வேலியிலேருந்து வருவாருன்னா திருநெல்வேலி அவங்க கூப்பிட்டு போய் முடிச்சு இது பண்ணுவாங்க. அப்போவும் கொலை முயற்சிகள் நடக்கும். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவங்க போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுத்து அப்படி கூப்பிட்டு போயிட்டு இருந்தாங்க. 99க்கு பிறகு இவர் திருநெல்வேலிக்கு ஜாங்கிட்டு போகிறாரு. ஜாங்கிட் போனோன்னு மறுபடியும் ஒரு வந்து அங்கேருந்து ஜாங்கிட்டை பற்றி அங்கே ரொம்ப ஒரு மாதிரி ஆளும்பாங்க. சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளில் ரொம்ப, ஏன்னா ரொம்ப ரொம்ப பதட்டமான காலகட்டம் அது. எந்த ஆக்சுவலாக ஒரு வேளை ஜாங்கிட் போல் ஒரு ஆள் அங்கே வரல, அல்லது கிருஷ்ணசாமி போல் ஒரு ஆள் அங்கே வரல அப்படின்னு சொன்னால் அது வேற ஒன்றா மாறி இருக்கும். இப்போ கிருஷ்ணசாமி வந்த பிறகு வெகுஜன அரசியலாக கொண்டு வந்துட்டார். நீங்கள் அதுக்கு முன்னாடி இருந்தது வந்து பதிலுக்கு பதில் கொலை இப்படி தானே இருந்தது. கிருஷ்ணசாமி வந்து இன்னைக்கு இருக்கிற கிருஷ்ணசாமி வேற, அன்னைக்கு இருக்கிற கிருஷ்ணசாமி வந்து தீவிரமாக இரட்டை கொலை முறைக்கு எதிராக தீவிரமாக வேலை செஞ்சு படித்தவரும் அறிவாளியும் கூட இடதுசாரி பின்னணியிலிருந்து வந்தார். அப்படி ஒரு வெகுஜன அரசியலை வந்து செய்ய தெரிஞ்சவராக இருந்தார். அப்படி செஞ்சு அது அப்படி இவங்க பக்கம் போலரைஸ் ஆயிடுச்சு. இல்லைன்னா அது என்ன நடந்திருக்கும் அப்படின்றது ஒன்று. வெங்கடேச பண்ணையாருடைய எழுச்சி என்ன நடந்திருக்குங்கிறதும் அது கேள்விக்குறி தான். ஏன்னா ஒரு ஜாதி அரசியலாக தான் அது போயிடல. அவர் என்கவுண்டர் பண்ணிட்டாங்க, இவ்வளோ பிரச்சனைகள் பேசுகிறோம், ஆனால் அவங்களுடைய மனைவிக்கு வந்து திமுக பதவி கொடுத்தது அப்படின்னு ஒரு டிஸ்கஷனை மாற்றுறாங்க. ஆமாம், அது என்னன்னா அவர் வந்து ஒரு சமுதாய தலைவராக வளர்ந்துட்டார். இவங்க 2 பேர் பிரச்சனை குடும்ப பிரச்சனை தான்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும், அது பர்சனல். ஆனால் அதை தாண்டி பொது காரியங்களில் இவங்க வந்து தீவிரமாக இருந்தாங்க. அது என்னன்னா, வெங்கடேச பண்ணையார் குடும்பம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து சுற்றி இருக்கிற எல்லா ஊர்கள்லையும் கோயில்களுக்கு நன்கொடை கொடுக்கறது, இந்த மாதிரி படிக்கிறதுக்கு உதவி செய்கிறது, அவங்களுக்கு வேண்டிய குடும்பங்களுக்கு விசுவாசமாக இருக்கிற குடும்பங்களுக்கு உதவி அது இருக்கும்ல, பண்ணையார் குடும்பங்கள் இப்படி இருப்பாங்க. இன்னொன்று அவர் ஸ்போர்ட்ஸில் வந்து ரொம்ப தீவிரமாக இருந்தார்.
ஓகே. இல்லை கபடி டீமுக்கெல்லாம் வந்து இப்போ எனக்கு வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் அம்மன்புரம்னு இருக்குது, மூலக்கரைக்கு பக்கத்தில். அம்மன்புரத்தில் இருக்கிற டீம் வந்து தேவேந்திரகுல வேளாளர் டீம். அவங்க ஃபுல்லாக அவங்க ஸ்பான்சர் யாருன்னா ஃபுல்லாக வெங்கடேச பண்ணையார். இப்போது என் ஃப்ரெண்டு அவன் சொல்லுவான், அவன் வந்து வெங்கடேஷுங்கிற பேரில் நம்ம 1ஆம் நம்பர் டிஷர்ட்டு வெங்கடேஷுங்கிற பேரில் வெங்கடேஷ் பண்ணையார் பேர் அதில் தான் டிஷர்ட் போட்டிருப்பான். அவன் வந்து வெங்கடேஷ் பண்ணையார் கூட இருந்தவங்க. இவங்கெல்லாம் அந்த நேரத்தில் வந்து டிவி பார்க்குறது இருக்கு இல்லையா, அன்றைக்கி தூர்தர்ஷனில் தான் டிவி பார்க்க முடியும். அப்போது ஞாயிற்றுக்கிழமை ஆனால் படம் பார்க்குறதுக்கு, வெள்ளிக்கிழமை ஒளிவலம் பார்க்குறதுக்கு எங்கே போவாங்கன்னா வெங்கடேஷ் பண்ணையார் வீட்டு தான் போவாங்க. வெளியே நின்று பார்க்குறதுலாம் இல்லை, வீட்டுக்குள்ளே டிவி இருக்கிற இடத்துல ஹாலில் உட்காந்து எல்லாரும் படம் பார்த்துட்டு வருவாங்க. இப்போ நானே அவன்கிட்ட பேட்டி எடுத்தேன். என்கிட்டே அவன் வந்து சொன்னது, படித்து முடிச்சுட்டு வெங்கடேஷ் பண்ணையார் டீமில் தான் இருந்தாங்க. இப்போ பசுபதி பாண்டியன். ஸோ அதனால் அவர் அப்படியே ஒரு ரொம்ப கான்சியஸான சாதி வெறியர் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண முடியுமானா அப்படியும் மொத்தமாக சொல்லிட முடியாது. இப்போ தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு பசுபதி பாண்டியனுடைய வருகை எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிச்சு, அவங்களுக்கு என்ன பண்ண? இல்லை நமக்கு இப்போ என்னென்ன எல்லா சமூகங்களையும் பார்த்தீங்கன்னா ஒரு சமூகத்திலேருந்து இன்னொரு சமூகத்தில் பார்த்தோன்னா அவங்க இல்லை. நாடார்லேருந்து பார்த்தீங்கன்னா பசுபதி பாண்டியன் இல்லை, பசுபதி பாண்டியன்லேருந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் பண்ணையார் இல்லை. ஒரு படத்துல வரல, ஒரு நாட்டினுடைய விடுதலை வீரன் இன்னொரு நாட்டுக்கு வந்து தீவிரவாதி. ஆமாம், அது மாதிரி அப்படித்தான். இப்போ முத்துராமலிங்க தேவர் பறவையில் இமானுவேல் சேகரன் இல்லை, இமானுவேல் சேகரன் பறவையில் பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர் இல்லை. இப்படித்தான் இருக்கும். எல்லா சமூக தலைவர்கள்லையும் இப்படி ஒரு பிரச்சனை. பொது தலைவராக சிலர் தான் வளர்ந்து வந்திருக்கிறாங்க. அது பொலிட்டிக்கலாக அவங்க நீண்ட காலம் உழைச்சி அப்படி மேலே ஏறி வர்றது அப்படின்றது. பாமக ஒரு காலத்தில் அப்படி ஒரு மதிப்பு பெற்று அப்புறம் இழந்துருச்சு. திரும்ப ஒரு அங்கீகாரத்தை பெற்று இன்னைக்கு வந்திருக்கிறார். நாளைக்கு தான் தெரியும். இப்படி சிலர் தான் வந்து அப்படி ஒரு பொது நபர்களா பொது தலைவர்களா அப்படி மாறி வந்திருக்கிறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு வந்து ஒரு வெகுஜன அரசியல் தலைவர் கிடையாது. பசுபதி பாண்டியன் வந்து தேவேந்திர வேளாளர் கூட்டமைப்புன்னு ஒன்று உருவாக்கி அவர் 2014 தேர்தல் நின்ற போது கூட 4000 ஓட்டு தான் வாங்கினாங்க. ஒரு பெரிய ஒரு 30,000 ஓட்டு 40,000 ஓட்டு குறைஞ்ச வந்து தேவேந்திர வேளாளர் ஓட்டு மட்டுமே வந்திருந்தாலும் கூட அப்படி வரல. ஆனால் கிருஷ்ணசாமி அதில் ஓரளவு பொலிட்டிசைஸாக வந்து மக்களை வந்து அமைப்பாக்கி அப்படி ஒரு அரசியல் ரீதியாக ஒரு அமைப்பாக்கி அதை வந்து கொண்டு போகிறதுக்கு அவர் முயற்சி செஞ்சார். இவரை பொறுத்தவரை அப்படி சொல்ல முடியல. ஆனால் எப்படி அப்படின்னா நமக்கு ஒரு ஆள் பாதுகாக்கிறதுக்கு, நமக்கு ஒரு பிரச்சனைன்னா போய் சொல்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளவங்களுக்கு பசுபதி பாண்டியனும், நெல்லை மாவட்டங்களில் உள்ளவங்களுக்கு வந்து ஜான் பாண்டியனும் அப்படி இருந்தாங்க. அது உண்மை, அதில் மாற்று கருத்துலாம் இல்லை. அது சரி தவறு எந்த மாதிரியான அணுகுமுறை இருந்தது, வன்முறை பாதையா அமைதி பாதையாங்கிறதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அது கிரவுண்ட் இப்படி இருந்ததுன்னு சொல்றதுக்கு நமக்கு என்ன தயக்கம்? இப்போ இந்த படத்துல திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, நான் ஒரு பஸ்ல போறேன், ஒரு பிரச்சனை நடக்குது, அது கொலை வரைக்கும் போகுது, ஒருத்தன் என்னை பார்க்க வரானா, அவன் கட்டி பிடிக்க வரானா, கத்தி எடுத்து குத்த வரானான்னு தெரியல. தினம் தினம் அதாவது ஒரு சின்ன விஷயத்து கூட ஒரு கொலை நோக்கி போற அளவுக்கு ஒரு பகை உருவாகிடுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ திருநெல்வேலியில் இருக்கிறவங்க அல்லது தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்க இதே மாதிரியான ஒரு மனநிலையோட தான் தினமும் வாழ்றாங்களா? ஏன் அந்த பதட்டமான சூழ்நிலை நிலவு? இல்லை, இது ஒரு பொது கருத்தாக இதை நம்ம பார்க்கக்கூடாது. ஏன்னா இல்லை அந்த இப்போ நம்ம சொன்னல, இப்போ பசுபதி பாண்டியனுக்கும் சரி, அந்த பண்ணையார் அந்த குடும்பத்துல இருந்தவங்களும் சரி, எப்போதுமே ஒரு விழிப்புணர்வா இருப்பாங்க. அவங்களுக்கு தான் அப்படி. அந்த 2 குடும்பங்கள் மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஆதரவாளர்கள், அவங்க அசோசியேட்ஸ் ஆனவங்க. ஆமா, அதை இவங்க கூட யாரெல்லாம் இருக்கிறாங்கிறது இவங்களுக்கு தெரியும், இவங்க கூட யாரெல்லாம் இருக்கிறாங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா எல்லா ஊர்கள்லையும் எல்லா கம்யூனிட்டியும் இருக்குது, சரியா? இன்னொன்று, இவங்களுக்கு வேலை செய்கிற இந்த கம்யூனிட்டியில் உள்ளவங்களும் உண்டு, இவங்களுக்கு வேலை செய்கிற அந்த கம்யூனிட்டியில் உள்ளவங்களும் உண்டு. கடைசியாக வெங்கடேசன் இவர் பசுபதி பாண்டியனை வந்து காட்டி கொடுத்த ஆட்கள் இருக்கிறாங்கல்ல, கூட இருக்கிறவங்க தானே காட்டி கொடுத்தாங்க. ஊரில் இருந்து ஒரு அம்மா அவங்க வீட்டில் தான் தங்க வச்சு வந்து செஞ்சாங்க. வேற ஒரு நபராக இருந்தால், வேற சமூகத்தை சேர்ந்திருந்தால் உள்ளே விட்டுருக்க மாட்டாங்க. அவங்க யார் என்ன இப்போ நம்மளால தான் நம்பி தான் உள்ள விடுறாங்க. அந்த அம்மாவோட தலையை வெட்டி பசுபதி பாண்டியனுடைய கலர் எல்லாம் வச்சாங்க. என்னன்னா, இது மொத்த சமூகமும் ஒரு பதட்டமாக இருந்ததுதானே? அப்படி இல்லை. ஆனால் அவங்கள சுற்றி இருக்கிற நபர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு அந்த பதட்டம் வந்து அவங்க சகட்டு மணிக்கு எல்லாரையும் கொள்றவங்க கிடையாது. இவங்க ஆளுங்களை அவங்க கொல்லணும்னு போவாங்க. அந்த நேரத்தில் கூட இருக்கிறவங்க அவங்க ஆள் நினச்சிட்டு இவங்க கொள்றாங்க. இப்படித்தான் 2 பக்கமும் இப்படி தான் நடந்தது. ஆனால் மொத்த சமூகம்னு பார்த்தோன்னா மொத்த சமூகம் அப்படி இல்லை. என்ன கேட்டால், நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து வெளியே வந்து நிறைய முன்னேற்றங்களை பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது நாடார் கமிட்டிலையும் இருக்கிறாங்க, பட்டியல் சாதியினர்களும் இருக்கிறாங்க, பிற சமூகங்கள்லையும் இருக்கிறாங்க. அதில் வந்து அது காரணம், அது வரலாற்று காரணம். அங்கே வந்து ஒரு முற்போக்கு இயக்கங்கள் வேலை செய்யலைன்னா கூட கிறிஸ்தவ மிஷனரிகள் வந்து கல்வியை கொடுத்தாங்க. இப்போ அதில் கல்விங்கிற கான்சியஸ் வந்து ரொம்ப முன்னாடியே தென் மாவட்டங்களில் வந்துருச்சு.
அப்போ அரசே அதில் ஒரு முயற்சி எடுக்கும்போது அங்கே உள்ள வசதியானவர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களாம் நிலங்கள் கொடுத்து பள்ளிக்கூடங்களை கட்டி கொடுத்துருக்குறாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு பணிக்கிறாளர் சொல்கிறார் இல்லையா, நாசிரியத்தில் படித்தேன் அப்படின்றாரு, இந்தந்த டீமோடலாம் விளையாண்டோன்னு சொல்லுவாங்க. அப்போ அதில் பணிக்கிறாளர் குடிப்பு வரும். பணிக்கிறாளர் குடிப்பு வந்து சரவணா ஸ்டோருடைய ஸ்பான்சரில் நடக்கக்கூடிய பள்ளிக்கூடம். அவங்க தான் இதுக்கு செலவு பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டு அது அரசு உதவி பெறும் பள்ளின்றாங்கல்ல, அரசாங்கம் வந்து சம்பளம் கொடுக்கும். மீது எல்லாத்தையும் இவங்க செலவு பண்ணி செய்கிறாங்க. காயாமொழி ஸ்கூல் அப்படின்னா சிவந்தியாயத்தன் முழுக்க அவர் எடுத்து செய்கிறாரு. இப்படி ஒவ்வொரு பகுதிகளிலையும் நிறைய அரசு உதவி பெறும் பள்ளிகள் இருக்குது. இப்போ எங்கள் ஊரில் வந்து அப்படி பெரிய ஆட்கள் பெருசாக ஃபண்டு பண்ணலன்னாலும் ஊரே சேர்ந்து ஒரு இடத்த வந்து கொடுத்து கிறிஸ்தவ மிஷனரி கொடுத்தாங்க. அதில் ஒரு கிறிஸ்தவ குடும்பம் கூட அந்த ஊரில் கிடையாது எங்கள் ஊரில். ஆனால் கிறிஸ்தவ மிஷனரியை கூப்பிட்டு நான் அவங்க தான் கல்வி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படின்னு கூப்பிட்டு வந்து அதை செஞ்சாங்க. அறிவு வளர்ச்சி மன்றம் அப்படின்னு ஒரு நூலகம் இருக்குது எங்கள் ஊரில். 1952 திறந்த நூலகம். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த கான்சியஸ் கல்விங்கிற கான்சியஸ் ரொம்ப முன்னாடியே வந்துடுச்சு. பொருளாதாரங்கிற கான்சியஸும் அப்பவே வந்துடுச்சு. அப்படின்னா நீங்கள் ஒரு வியாபாரத்தை செய்கிறதுக்கு வந்தாங்க அப்படின்னா உங்களை எழுத படிக்க தெரியாமல் வர முடியாது. இப்படி நாடார் கம்யூனிட்டி எப்படி பிஸ்னஸுக்குள்ள வந்தாங்கிறதுக்கு பேசிக் என்னென்னா, அவங்களை எழுத படிக்க கற்றுக் கொடுக்கறதுக்கு அங்கே ஒரு இன்ஸ்டியூஷன்ஸ் உருவாகி இருந்தது. அதில் கிறிஸ்தவ மிஷனரிகளுடைய பங்கு இருக்குது. இப்படியாக அது வந்து ஒரு கான்சியஸ் பொருளாதாரத்தில் முன்னேறணும், சாதி ரீதியாக ஒரு ஒடுக்கப்பட்டவர்கள்ங்கிற ஒரு பின்னணி இருந்தது. இதெல்லாம் சேர்ந்து ரொம்ப முன்னாடியே அந்த கான்சியஸ் வந்துருச்சு. அப்போது அங்கேருந்து நிறைய பேர் வந்து பாம்பேக்கு போனாங்க, பெங்களூர் போனாங்க, கோயம்புத்தூர் போனாங்க, சென்னைக்கு நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஒரு காலத்தில் வந்து வட சென்னையில் வந்து குவிஞ்சிட்டாங்க. சென்னையில் 20 லட்சம் பேருக்கு மேலே நாடார்கள், தூத்துக்குடி திருநெல்வேலி நாடார்கள் இருக்கிறாங்கன்னு அவங்க கணக்கு சொல்கிறாங்க. இப்போ இவ்வளோ பேர் வந்து முன்னேறணுங்கிற எண்ணத்தில் வந்தது இருக்கு இல்லையா, இது வந்து பெருவாரி அங்கே கிராமங்களை காலி பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ எங்கள் ஊரில் இருந்து 600-700 பேர் சங்கத்தில், சென்னை சங்கத்தில் உறுப்பினர் இருக்கிறாங்க அப்படின்னா ஊரில் எவ்வளோ பேர் இருப்பாங்க. ஸோ இங்கே என்னென்னா, அங்கே சாதி ரீதியான சண்டைகள்ங்கிறதுல மக்கள் ஆர்வமாக இல்லை. அது எல்லா கம்யூனிட்டிலையும் இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே முன்னேறணும். இப்போ மனைத்தி கணேசனுடைய ஒரு பேட்டியில் வந்து சொல்கிறார், நான் வந்து ஈபியில் வேலை செஞ்ச பிறகு, இது கபடியை வச்சு வேலை செஞ்ச பிறகு நிறைய பேர் உத்தியோகம் பெற்று போலீஸ் அதிகாரியாக இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் அரசு பணிகளுக்கு நிறைய பேர் போயிருக்கிறாங்க அப்படின்றது அவர் சொல்கிறார். இன்னும் ஒவ்வொரு ஊருக்குள்ளே போனாலும் சரி, இது போல் பட்டியல் சாதியினரிலிருந்து அரசு பணிக்கோ அல்லது வந்து ஒரு தனியார் நிறுவனத்துக்கோ ஐடி படித்து வெளிநாடுகளுக்கு போனதோ நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் நிறைய பார்க்கலாம். ஏன் வந்து 2 சமூகம் முதல்ல மறலைங்கிறதுக்கான பேசிக்கான காரணம் என்னன்னா, 2 சமூகத்திலையும் முன்னேறணுங்கிற கான்சியஸ் வந்து ரொம்ப அதிகம். அதனால தான் என்ன சொல்லுவாங்க, நம்ம ஊர்களே வந்து ஒரு பிரச்சனை வருது, 2 சமூகங்களுக்கு இடையில பிரச்சனை வருது அப்படின்னா அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறவெல்லாம் இருக்க மாட்டாங்க. 4 பேர் பிரச்சனையை தூண்டுறான்னா 40 பேர் தடுக்கிறது இருப்பான். அதனால தான் சாதி பிரச்சனையாக போல தடுக்கிறது இருப்பான்றது நான் 2 பக்கமும் சொல்கிறேன். இப்போது அவன் வந்து இங்கே அடிக்கிறதுக்குள்ள இவன் அடிச்சிடுவான், எதுக்கு தேவையில்லாம் அவன் டம்புளுக்கிற அப்படின்னு அடிச்சு இங்கே எழுதிட்டு போகிறதுக்கு இங்கேயும் ஆள் இருப்பான், அங்கேயும் ஆள் இருப்பான். உடனே பேசிடுவாங்க. பேசி இப்போ இது பிரச்சனை ஆயிடக்கூடாது. இந்த கான்சியஸ் அளவுக்கு அங்கே உயர்ந்துருக்குது. சாதி மோதல்கள் இருக்குதுன்ற பகுதியில் தான் சாதி மோதல்கள் வந்துடக்கூடாதுங்கிற கான்சியஸும் அங்கே இருக்குது. அப்போ முற்போக்கு இயக்கங்கள் வேலை செய்யலைனாலும் கூட முன்னேறணுங்கிற தாகம் வந்து அது ரொம்ப முன்னாடியே அது உருவாயிடுச்சு அங்கே. ஸோ இந்த படம் வந்து அந்த உணர்வுக்கு இன்னும் நம்பிக்கை கொடுப்பதாக தான். ஆமாம், மனைத்தி கணேசனுக்குள்ள இந்த உள்ளுணர்வு எங்கேருந்து வருது? இப்போ அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்க, முதல்ல கபடி எப்படின்னு போயிட்டு இருக்காதுன்னு சொல்லும்போது படின்னு தானே சொல்கிறாரு. படி மேலே போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா. ஸோ ஒன்று படித்து மேலே போ, அல்லது ஸ்போர்ட்ஸை பயன்படுத்திக்கிட்டு மேலே போயிரு, அல்லது பிஸ்னஸ் பண்ணி மேலே போயிரு. இந்த உத்வேகம் வந்து அந்த மண்ணுக்கே உரிய உத்வேகம். அது ரொம்ப முன்னாடியே அது உருவாயிருச்சு. அரங்கத்திற்கு வந்து பல்லத்தாலே ரொம்ப நன்றி.